ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் சோயா ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. வீடியோ படி அப்படியே பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டான சோயா ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் வீட்டில் சுலபமாக பண்ண முடியும். லஞ்சுக்கு, டின்னருக்கு, ஈவன் ஒரு ஸ்நாக்ஸாக கூட இது செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு மீல் மேக்கர், அதாவது சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸ் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு பெரிய சோயா சங்க்ஸ் விட இந்த அளவு இருக்கக்கூடிய சோயா சங்க்ஸ் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதில் நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்க்கணும். இந்த சோயா சங்க்ஸ் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா உப்பி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு தண்ணியும் வெதுவெதுப்பாயிருச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு வேறு ஒரு தண்ணியில் நல்லா இதை வாஷ் பண்ணிடுங்க. 2-3 டைம் வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம வேற ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பண்ணால் தான் சோயாவோட பச்சை வாசனை வராமல் இருக்கும். இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு அப்படியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம சோயா சேர்த்துருக்கோம். ஸோ நான்வெஜ் சாப்பிட முடியாத நாளில் கூட உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்ததுன்னா இது போல் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ தண்ணியில் நல்லா பிழிஞ்சிட்டு வேறு ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக அரிசி மாவு, அப்படி இல்லைனா கடலை மாவு கூட சேர்க்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்க ஃபுட் கலர் முற்றிலும் ஆப்ஷனல். கடைகள்லாம் நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கும்ல, அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். முக்கியமாக நான் சேர்த்துருக்கிறது நேச்சுரல் ஃபுட் கலர், வீட்டில் பண்ணது தான். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி நேச்சுரலாகவே ஃபுட் கலர்ஸ்லாம் வீட்டில் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்ல. அதை பார்க்கலன்னா அதோடைய லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதிகமாக சேர்த்துட்டோன்னா நம்ம சோயாவை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அந்த மாவெல்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். நல்ல சூடான எண்ணெயில் இது போல் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சோயாவை உள்ளே சேருங்க. ஒன்றொன்னா தனித்தனியாக இது போல் சேர்த்துக்கோங்க. 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. நான் இந்த மாதிரி சோயா ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது இந்த சோயா கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுவேன். ஏன்னா இது நார்மலாக பொரித்து சாப்பிட்றதுக்கே சிக்கன் 65 மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும். அதனால் எங்கள் வீட்டில் பொரிக்கும் போதே அப்பப்போ எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நம்ம சோயா ஃப்ரைட் ரைஸில் போடுறதுக்கு நம்மளுக்கு சோயா தேவைப்படும். அதனால் நான் எக்ஸ்ட்ராவாகவே செஞ்சுருவேன். உங்களுக்கு இவ்வளோ சோயா தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாகவே பொரிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், இதோட கலர் முழுமையாக சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துருங்க. எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இது போல் வெளியில் எடுத்துருங்க. நீங்களே பாருங்கள், கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இதை இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெளியில் நல்ல கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா சோயாவையும் பொரிச்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். சோயாலாம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 4 பல் பூண்டை பொடியாக அரிஞ்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம், அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் நம்ம சேர்க்குற பொருட்கள் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சாகி ஆயிரும். பூண்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயத்து கூடவே குடமிளகா, காலிஃப்ளவர்,
கேரட், பீன்ஸ் போன்ற வெஜிடபிள்ஸும் சேர்க்கலாம். நான் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் அதிகமாக சேர்த்துட வேண்டாம், ஏன்னா ரொம்ப கசப்பாயிரும். அடுத்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் நல்லா உதிரியாக வேக வச்சுருக்க சாதம் சேர்த்துருங்க. நார்மல் நம்ம சாதம் செய்கிறது போல தான். சாதம் வடிக்கும் போது நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா வேக வச்சு வடிச்சுக்கோங்க. அப்போ சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நான் வந்து 1 கப் அளவு அரிசியில் சாதம் செஞ்சு வச்சுருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை பரட்டி விடுங்க. சாதம் வந்து உடஞ்சிடக்கூடாது. இது போல் நல்லா பரட்டிக்கோங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி சாதம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன்ல. அது பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுமே ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இப்போ சாதம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கலந்துட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸ் இதில் சேர்த்துடணும். நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரைஸ் சேர்க்கலாம். பொதுவாக வந்து ஃப்ரைட் ரைஸில் பாஸ்மதி அரிசி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சோயா சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதக்கிக்கோங்க. சாதம் உடஞ்சிடக்கூடாது. சோயா சேர்த்ததுக்கப்புறமா சாதம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான பெர்ஃபெக்டான ஸ்ட்ரீட் ஸ்டைல் சோயா ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குல்ல. இது செய்யும் போதே நல்ல கமன்னு வாசனை வரும். டேஸ்ட்டும் பெர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹோட்டல் கூட்டி போங்கன்னு கேட்கவே மாட்டாங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஆல்ரெடி நம்ம சேனலில் கோபி ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறமா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், முட்டை ஃப்ரைட் ரைஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன்ல. அது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய்.